ப்ரோக்கலி வரையோட வந்திருக்கிறேன். இந்த ப்ரோக்கலி வரை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஸோ இந்த ப்ரோக்கலி வரை செய்யறதுக்கு நான் இதில் வந்து ப்ரோக்கலி எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இதில் வந்து 350 கிராம் ப்ரோக்கலி இருக்கு. இப்போ இதை நாங்கள் சின்ன சின்ன வெட்டி எடுப்போம். பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி குருணியாவோ பெருசாவோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டி எடுங்க. உங்களுக்கு தண்டு போட விருப்பம்டா போடுங்க. பட் நான் இவ்வளோத்தோடையே நான் தண்டை தூக்கி எறிகிறேன். இந்த இருக்குது நான் வெட்டி இருக்கிறேன். இந்த இருக்கு நான் இந்த ப்ரோக்கலி எல்லாம் வந்து இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். நான் வெட்டுறதுக்கு முதல் வெயிட் பண்ணி பார்த்தேன் 350 கிராம் வந்தது. நான் வெட்டினா பிறகு தண்டெல்லாம் வீசினா பிறகு வெயிட் பண்ணி பார்த்தேன் 240 கிராம் வருது ப்ரோக்கலி. இப்போ நாங்கள் இந்த வரைய செய்தெடுப்போம். ப்ரோக்கலி வந்து வறுக்கிறதுக்கு வந்து நான் இதில் ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். ஹீட்டை வந்து மீடியத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்கு, 2 டீஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெயை விட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து லைட்டாக வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது, 1/2 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு இதில் போடுங்க. கடுகு போட்டு கடுகு வடிக்கணும். இந்த கடுகு போட்டு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரம் இருக்கு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரம். இந்த பெருஞ்சீரத்தையும் இதில் போடுங்க. ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன், இதையும் இதில் போடுங்க. ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்கு, இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்கு, லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரைக்க. இதில் வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது, 4 பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்து இப்படி பிச்சு வச்சிருக்கேன், இதையும் இதில் போடுங்க. போட்டு 1 நிமிஷம் வதங்க விடுவோம். காஞ்ச மிளகாய் போட்டா பிறகு இந்த காஞ்ச மிளகாய் போட்டு 1 நிமிஷம் ஆயிட்டுது. இந்த 1 நிமிஷத்துக்கு பிறகு இதில் நான் வெட்டி வச்சிருக்க ப்ரோக்கலியை இதில் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. நான் இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் இப்போதைக்கு. இதில் வந்து மஞ்சள் இருக்குது, turmeric powder 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கறி பவுடர் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் போடுங்க. பட் நான் போடுறேன் 1/2 டீஸ்பூன். இதில் வந்து திருவண்ண தேங்காய் பூ இருக்குது, 40 கிராம் இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா வறுத்தெடுப்போம். கிடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 நிமிஷமாக தான் இதுலேருந்து வறுத்தோன்னு இருக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விடுங்க கிடக்கடை. இப்போ டோட்டலியாக வந்து 5 நிமிஷம் வதங்கி கொண்டு இருக்குது. மிக்ஸ் பண்ணி விடுங்க கிடக்கடை. இப்போ நான் சரியாக 7 நிமிஷம் மீடியத்திலேருந்து குறைச்சி வச்சு இந்த வரையை வந்து நான் வறுத்துருக்கிறேன். நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ப்ரோக்கலி வந்து எண்ணெய் முழுக்க கூடாவியன்னு சொன்னால் நீங்கள் இது நல்லா எண்ணெய் வறுத்துடுங்க. பட் எனக்கு இது காணும், ஸோ அதால் நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ப்ரோக்கலி வரை வந்து செய்து முடிஞ்சுது. ஸோ இப்படி தான் நான் செய்கிற வரை. நீங்கள் உப்பை செக் பண்ணி பாருங்கள். பட் நான் போட்ட உப்பு தாராளமாக காணும்.